Swami Vivekananda quotes, "Arise, awake, and stop not till the goal is reached. Take up one idea, make that an idea your life. Think of it, dream of it, live on that idea. Faith in ourselves and faith in God. This is the secret of greatness. Strength is life, weakness is death, expansion is life, contraction is death, love is life, hatred is death. All power is within you. You can do anything and everything. You cannot believe in God until you believe in yourself. The greatest sin is to think yourself weak in a conflict between the heart and the brain. Follow your heart. Thank you. ரவுண்டு செவில் எல்லாம் பிரிக்கணண்டா வானத்துக்கு வெளி வச்சு பார்ப்போமடா மேகம் எல்லாம் மேலத்தை வாசிக்க தாளத்தை வாசிக்க ஆட்டத்தை ஆரம்பிப்போம் ஆரம்பமே இப்போ அதிரடா அச்சட்ட ஆகாயமே இப்போ வளருமடா சொல்லி வச்சு அடிச்சா கைப்புள்ளி வச்சு புளிச்சா நம்மூருக்குள்ள உன சுத்தி ஒளிவட்டமே பந்தாயத்தில் ஜெயிச்சா நீ வல்லவனம் தோத்தா ஏமாந்தவனமட போடா உன் சட்டமே
நியத்தி பூவ விளைச்சாலே தண்ணி விட்டு நினைச்சாலே அந்த வேத அரளிப்பு கொடுக்காதடா ஆரம்பமே இப்போ அதிருதடா அட்டட்ட ஆகாயமே இப்போ வளருமடா ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம். என்ன சுத்தி ஐயனாறு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி ஆடுங்கடா என்ன சுத்தி ஐயனாறு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி கடா வெட்டி பொங்க வச்சா காளியதா பொங்கலடா துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா அடி உதையும் கலந்து விடிய விடிய பொங்கல் 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 எலும்ப ஒடிச்சு வச்சு அடிக்காம வெளிய வச்சா பொங்கல் 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 புதுசு வரலாறு பெருசு என்ன மாறுத குலமோ நீங்க புகழ தொட்டது கிடையாது சாயிர பொழுதும் மேல் மார்புல இருக்கும் என்ன எதிரி வாழும் நீங்க முதுக பார்த்தது கிடையாது 1000 கை ஒண்ணு சரிக்கும் உன் மனச தூக்கி நிறுத்து உன்னை வீசிட பார்க்கிற எவனோ எது இழனோ வழியே கொடுத்து எல்லாமே கொடுத்து ஒசத்துற பூமி மாடல் கையார வரைக்கும் உன்னோட காவல் இருக்கிற வரைக்கும் நம்மோட மண்டா ஜெயிச்சிருக்கும் அப்பாட்டம் பட்டவையும் உயிராட்டம் கட்டவையும் துணியாட்டம் போடவையும் தேவராட்ட ஆட்டவையும் போட பழகுது பச்சை பள்ளிய பூபட வளர்க்குது பட பழகுது பச்சை பள்ளிய பூபட வளர்க்குது. மொழியான செந்தமிழுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒருவனை அழகுபடுத்துவது அவன் கல்வியினால் பெற்ற அறிவே என்கிறது நாளடியார். இப்பொழுது நான் செம்மையான வாழ்விற்கு தேவை அறிவே என்ற தலைப்பில் பேச போகிறேன். மனித சமுதாயத்திற்கு எது நல்லது எது கெட்டது என்பதை தெரிந்து கொண்டு ஒருவன் செயல்பட அவனுக்கு உதவுவது அறிவே என்பதை அறிவு அற்றம் காக்கும் கருவி என்ற குரலில் திருவள்ளுவர் எடுத்துரைக்கிறார். ஒருவன் எவ்வளவு நிறைய சொத்து காசு நகை வைத்திருந்தாலும் அவன் அறிவு இல்லாதவனாக இருந்தால் வாழ்வில் அவளை யாதும் மறிக்க மாட்டார்கள். இதுவே எதுவும் இல்லாதவராக இருந்தும் அறிவு உடையவராக இருந்தால் அவர் எல்லாம் உடையவராக பிறரால் போற்றப்படுவர். பகைவரிடத்திலிருந்து பாதுகாக்கும் கருவியாய் விளங்குவது அறிவுதான், அறமல்ல. ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகளை எழுப்பி விடைபெறுவதற்கும் செம்மையான வாழ்வு வாழ்வதற்கும் தேவை அறிவே. இதனை சாக்ரட்டிஸ் கூட கூறியுள்ளார். அறிவு என்பது எல்லா மனிதருக்கும் சமமானவை, தனி மனித ஒழுக்கத்துக்கு வழி செய்கிறது. அறிவு என்பது மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலாகும். இதனை சரியாக பயன்படுத்தி கொண்டால் செம்மையான வாழ்வு வாழலாம். மனிதர்களாக பிறந்தவர்கள் அனைவரும் பிறப்பினால் சமமானவர்களே. இடையில் வரும் இந்த சொத்து காசு நகை இவையெல்லாம் தற்காலிகமானவை. ஆனால் அறிவு இவை அனைற்றுக்கும் மேலானவை. எந்த காலத்திலும் அறியா பெருமை உடையது. எனவே செம்மையான வாழ்விற்கு தேவை அறிவே அறிவே அறமல்ல என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக பேசினார், அவருக்கு நன்றி. தொடர்ந்து அம்ரீன் மேகம் அறம் என்ற தலைப்பில் பேச உள்ளார். அன்பர்கினியே என் பள்ளி முதல்வர் அவர்களே, அறம் கொஞ்சமிக்க இருப்பால் ஆசிரியர் பெருமக்களே, பாசமிக என் இனமான மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் அறத்தில் வலிமின்றி வணங்கி என் உணர்வை துவக்குகின்றேன். நடுவர் அவர்களே, அறம் செய்ய விரும்பு என்னும் ஆத்திச்சூடியை நாம் அனைவரும் படித்திருக்கிறோம் அல்லவா? மனிதன் என்பவன் தனியானவன் அல்ல, அவன் சமூக கடலின் ஒரு துளி. அவனுக்குள்ளே சமூகம், சமூகத்துக்குள்ளே அவன். மனிதன் என்பவன் எல்லாரோடையும் எல்லாவற்றையும் எவ்வளவுக்கு எவ்வளோ தன்னை இணைந்து கொள்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவனுடைய மகிழ்ச்சியை பெறுகிறான்.
தந்தை பெரியார் வாழ்ந்த காலத்தில் சமூகத்தில் சாதி சமயம் பிரிவுகள் மேலோக்கி இருந்தனர். சாதி என்னும் ஒரு பெயரால் ஒருவரே ஒருவர் இழிவு செய்யும் கொடுமையும் இருந்தது. அந்த இழுநிலை கண்ட தந்தை பெரியார் கொதித்தெழுதனர். சாதி உணர்வு அதிக உணர்வாய் வளருகிறது, மற்ற ஒவ்வொருவர்களின் உரிமைகளையும் பறிக்குகிறது. ஏன் நடுவர் அவர்களே, அறிவு வேண்டுமா அல்லது உங்களுக்கு அறம் வேண்டுமா? அறிவு என்பது நம் படிப்பையும் அனுபவத்தையும் சார்ந்தது. அறம் என்பது நம் ஒழுக்கத்தையும் உண்மையும் சார்ந்தது. அறமில்லாத மனிதன் அச்சாணிக்கு சமமாயிருப்பான். அறமில்லாத மனிதன் அச்சாணிக்கு சமமாயிருப்பான். நம் அனைவருக்கும் தெரியும் யார் பெரியார் அவர்கள் என்று. அவர் சொன்னார், சமூக வளர்ச்சிக்காக கல்வியே மிக சிறந்த கருவியாக அவர் கருத்தினர். கற்பிக்கப்படும் கல்வியானது மக்களிடம் பகுத்தறிவையும் சுயமரியாதை உணர்ச்சியையும் நல்லொழுக்கத்தையும் ஏற்பட வேண்டும். மென்மை வாழ்வு வாழ்வதற்கே தொழில் செய்யவோ அலுவல் பார்க்கவோ பயன்பட வேண்டும். ஏன் நடுவர் அவர்களே, வாய்மை என்றால் என்ன? வாய்மையே சிறந்த அறமாக சங்க இலக்கியங்களில் பேசினர். வாய்மை பேசும் நாவே உண்மையான நான் கருத்தை பொய்யாக சொன்னேன் என்று சங்க இலக்கியங்களில் கூறினர். சங்க இலக்கியங்களை காட்டும் ஒரு அறங்கள் மனிதன் தனியாகவும் சமூக உறுப்பினராகவும் இயங்குவதற்கு அவனது பண்பு நலனை உதவும் விதிமுறைகள் எல்லாம் நாம் சிந்திக்கலாம். பிறர் அறிவும் அறமும் 3 தரமானது. சிந்தித்து அறிந்து கொள்ளும் அறம். நிறைவான நடுவர் அவர்களே, மனித குணம் வாழ்விற்கு அறிவை நல்ல அறமே சிறந்தது என்று கூறி நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். மிக அழகாக பேசினர், அவருக்கு நன்றி. இதைத் தொடர்ந்து பி. ஷர்மிளா அறிவு என்ற தலைப்பில் பேச உள்ளார். இங்கு கூடியுள்ள சான்றோர்களுக்கும் ஆதவனாய் உதித்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் அறத்தை பற்றி பேசும் தன்மையை அறிவுடையவர்களுக்கு மட்டுமே என்பதை உணர்ந்து அறத்தை பற்றி பேச வருகை புரிந்திருக்கும் எதிரணி உறுப்பினர்களுக்கும் அறிவு மட்டுமே அனைத்தையும் நிர்ணயிக்கின்றது என்பதை எடுத்துரைக்க வந்திருக்கும் எனதனி உறுப்பினர்களுக்கும் அறிவை பெற்று எங்கள் அறிவினை பெருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் எனது இனிய மாணவ மாணவியர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். அறிவு இருக்கா நடுவர் அவர்களே? இது நான் உங்களை கேட்கும் கேள்வி. ஆனா உலகத்துல இருக்க எல்லா மனுஷங்களும் கேட்கிற முதல் கேள்வி இதுதான். அப்படி எல்லாராலும் கேட்கப்படுற அறிவு என்றால் என்ன? அறிவு அப்படின்றது நடைமுறை ரீதியான புரிதலை கொடுக்கும். அறிவு என்பது நியாயமான நம்பிக்கைப்படுத்தப்பட்ட ஒரு உண்மை என்றும் கூறலாம். நடைமுறை ரீதி என்றால் என்ன நடுவர் அவர்களே? நடைமுறை ரீதி என்பது ஒரு சிறிய எடுத்துக்காட்டு மூலம் நான் கூற உள்ளேன். சாலையில நம்ம நடக்கும்போது சாலை விதிகளின்படி நம்மளோட இடதுகை பக்கம் நடைப்பயணம் இருத்தல் வேணும். அதை விட்டுட்டு எதிரணியில இருக்கவங்க மாதிரி நான் ரோட்ல தான் நடப்பேன் அப்படின்னா நேரா சொர்க்கத்திற்கு பயணப்பதிவு பண்ணது மாதிரி ஆயிடும். அறத்தை பற்றி பேச வந்திருப்போரிடம் ஒரு கேள்வி. அறம் என்றால் என்ன? ஒழுக்க நெறி, நல்லவை கெட்டவை ஆகியவற்றை பிரித்தறிந்து அதன்படி நடப்பதுதான் அறிவு. அறம். அறிவிருந்தால் மட்டுமே அறத்தின்படி நடக்க முடியும் என்பது நியாயப்படுத்தப்பட்ட உண்மையாகும். சமூக தொடர்பான உண்மையான நிகழ்வுகள் அனைத்தும் அறிவு என்ற ஒரு வரமுறையின் மூலம் பெற முடியும், தொடர முடியும். எடுத்துக்காட்டாக ஒரு கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த கல்யாண குடும்பத்தாருக்கு ஒரு வெடிகுண்டு மிரட்டல் வருது. அப்ப அந்த கல்யாண குடும்பத்தார் என்ன செய்வாங்க? கடவுளே, நான் நிறைய அறம் செஞ்சிருக்கேன், அதனால வச்ச வெடிகுண்டு வெடிக்க கூடாதுன்னா வெடிக்காம போயிடுமா? அதை விட்டுட்டு ஒரு அறிவாளியின் செயல்பாடு மாதிரி காவலாளர்களுக்கோ வெடிகுண்டு கண்டறிபவர்களுக்கோ தகவல் கொடுத்து அந்த வெடிகுண்டை செயலிழக்க செய்யணும். அதுதான் ஒரு அறிவாளியின் செயல்பாடு. சகோதரி அம்ரின் அவர்கள் மிக அழகாக பேசினார்கள். அவர்கள் ஒன்று சொன்னார்கள், அறத்தின் வழி பெரியார் சாதி மரத்தன்மைக்கு எதிராக போராடினாருன்னு. ஆனா அவங்க ஒண்ணு மறந்துட்டாங்க. பகுத்தறிவு என்ற வார்த்தைக்கு முத்திரையாக திகழ்வது பெரியார் மட்டுமே. இவ்வளோ அழகா பேசின அறத்தை பற்றி இவ்வளோ அழகா பேசினாங்களே, அதற்கு முதன்மையான காரணம் அறிவு மட்டுமே. அறிவு இருக்க ஒருத்தவங்களால மட்டும்தான் இவ்வளோ அழகா பேச முடியும். ஒரு செயலுக்கு எப்படி தன்னோட தாய் வழிகாட்டியோ அது மாதிரி அறத்திற்கு அறிவுதான் வழிகாட்டி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும், என் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நண்பர்களுக்கும், அறிவோடு அமர்ந்திருக்கும் என் எதிரினருக்கும், அறிவும் அறமும் கூடி அமர்ந்திருக்கும் என் எண்ணணினருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, அறம் என்றால் என்ன? அறம் என்றால் ஒழுக்க நெறி. நெறினா வழிநோக்கம். ஒருத்தர் ஒரு சமூகத்தில் எப்படி எந்த இடத்துல செயல்படணும் அப்படின்னு சொல்கிறது தான் அறம். இப்போ ஔவையார் அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நினச்சிருந்தா அறிவோடு செயல்படுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அறத்திற்கு முதன்மை சரி ஏன் தெரியுமா? சொல்கிறேன்.
அறம் தான் அறிவை வெல்லும். அதுக்காக வந்துட்டு நான் ஒன்றும் அறிவில்லாமல் இருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அறிவு இருக்கணும். அதுக்கும் முன்னாடி அறத்தோட செயல்படணும். கல் தோன்றா மண் தோன்றா காலம் முன்னரே தோன்றிய மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தமிழ் மொழியில வாழ்க்கைக்கு இலக்கணம் வச்சிருக்காங்க. வாழ்க்கைக்கு இலக்கணம் வச்ச தமிழில் அற இலக்கியங்கள் எழுதியிருக்காங்க. அற இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்க தமிழில் அறிவை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் அறிவை பற்றி குறிப்பிட்டுள்ள தமிழில் அறம் மட்டுமே அறிவை வெல்லும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சகோதரர் வந்துட்டு தாமரை செல்வன் சொன்னார், திருக்குறளில் அறிவை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் 3 பால் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு அறத்துப்பால்னு அறத்தை பற்றி தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு அதிகாரமே இருக்குது. அப்படிங்கிறப்போ எது பெருசு நீங்களே சொல்லுங்க. இப்போது தூய்மையான உள்ளம், சுத்தமான மனசு இருக்கிறத அறம்னு திருக்குறள் சொல்லுது. அப்படிப்பட்ட சுத்தமான மனசை பெறத்துக்கு நம்ம தவிர்க்க வேண்டிய 4 விஷயங்கள் என்ன? கோபம், பொறாமை, பேராசை, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவது. இது 4த்தையும் நம்ம தவிர்க்கணும். தவிர்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த தூய்மையான உள்ளத்தை பெறலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். காக்கா கழுகு. இப்போ இந்த காக்கா கழுகு வந்துட்டு இந்த காக்கா வந்துட்டு அந்த கழுகு காலை போய் கொத்தும் தான். இந்த கழுகு வந்துட்டு கீழே வந்து அது இறையை தேடும் தான். இது ரெண்டுத்துக்குமே தேவை வந்துட்டு பசி. அந்த பசியை வந்துட்டு நம்ம எதனால் ஆட்ட முடியும் அப்படின்னா அறம் இருந்தால் மட்டும்தான் அந்த பசியை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒழிக்க முடியும். எனவே இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கடவுள்னா யாரு? எல்லாத்துக்கும் நான் கேட்குறேன். கடவுள் அப்படிங்கிறவன் சிவனாகவோ அல்லாவாகவோ இயேசுவாகவோ இருக்க மாட்டார். யார் ஒருத்தர் யாருன்னே தெரியாத ஒருத்தருக்காக கண்ணீர் சிந்துறாரோ அந்த ஒவ்வொருத்தருமே கடவுள் தான். இது ஒரு திரைப்பட வசனம் தான், இருந்தாலும் அது அறத்தை விரிச்சது. இப்போ வந்துட்டு இது ஒரு திரைப்பட வசனம், இந்த அறத்தை வச்சுதா. இறைவன் யாராயினும் மரத்தை வைத்தவன் அமரன்னு சொல்றேன் நான். நம்மளோட வாழ்க்கை செழிச்சா மட்டும் பத்தாது. அதாவது நம்மளோட வாழ்க்கை நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது, மற்றவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். அப்படி பண்றவங்களோட ஒவ்வொருத்தரோட மரணம் கூட பிறப்பா மாறும். இதுதான் அறம். இப்போ நான் ஒரு கதை சொல்லணும்னு விரும்புகிறேன். விவேகானந்தர் அவர் ராஜஸ்தானில் 3 நாள் சொற்பொழிவு ஆடுறதுக்காக போயிருக்காரு. போனப்போ என்னாச்சு, இந்த அப்போ வந்துட்டு இந்த சாதி பாகுபாடு இருந்துச்சு, பிரிவினை. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி மேல் ஜாதியினர் உள்ளேயும் கீழ் ஜாதியினர் வெளியேயும் அந்த மாதிரி ஒரு பாகுபாடோடு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு இவர் சொற்பொழிவு ஆற்ற மேல் ஜாதியினர் உள்ள வந்து உட்காந்து கேட்க, கீழ் ஜாதியினர் வெளியே உட்காந்து கேட்க, இப்படியே போயிட்டு இருக்க. ஒரு 3 நாள் போச்சு. இரவு ஃபுல்லாக பேச, இது பகல்லையும் பேசிட்டு இருக்க. 3 நாள் போயிடுச்சு. யாருமே ஒரு துளி தண்ணி கூட தரல. 3ஆவது நாள் கழிச்சு ஒரு கீழ் ஜாதியினர் வெளியே உட்காந்துறது, செருப்பு தைக்கிறது. அவர் வந்துட்டு தண்ணி கொடுத்தாரு. ஏன் சாமி நான் கொடுக்குறத குடிப்பீங்களா தண்ணி அப்படின்னு சொல்லி கேட்க, குடிப்பம் பார்த்துக்க என்ன அப்படி கேட்க, நான் கீழ் ஜாதியினர் என்னை இதை மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா இவங்க அடிப்பாங்க, பரவாயில்லப்பா நீ ஏதாவது சாப்பிட்றதுலாம் சொல்லாதி பிரெட்டை தந்து கொடுத்தாரு. அதை பார்த்துட்டு இந்த இவங்க உள்ள உட்காந்துருக்க மேல் ஜாதியினர் அவரெல்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுவாமி சொல்கிறாரு, ஏன் அடிக்கிறீங்க, அவன் எனக்கு வேணுதான் கொடுத்தான், இவன் எப்படி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்களாம் இப்படி அடிக்கிறீங்க, என்னை பொறுத்தவரை இப்போ அவன் தான் என்னை பொறுத்தவரை கடவுள் அப்படின்ற அளவுக்கு அவர் சொன்னார். இது வந்துட்டு இதுதான் அறம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இப்போது என்னோட கருத்து என்ன அப்படின்னா, ஒரு தட்ட அறிவும் அறமும் சரிசமமாக இருக்கணும். இது ரெண்டுமே எவ்வளோ உயர்ந்தோ அவ்வளோ இந்த உலகம் நல்லா இருக்கும். எனவே வாழ்வோம், வாழ விடுவோம், அனைவரும் நெஞ்சில் குடியிருக்க வைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனுபவமிக்க ஆன்றோர்களுக்கும் அறிவுசார் சான்றோர்களுக்கும் எனது அருமை மாணவ நண்பர்களுக்கும் எனது வணக்கங்கள். எனது வழிகாட்டியாக இருக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். முகமறியா எனக்கு முகவரி தந்த என் தாய் தமிழையும் வணங்குகிறேன். நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா அறிவு இல்லாமல் இங்கே எந்த விஷயம்தான் செய்ய முடியும், அதையும் செய்வோம்னு சொல்லி எதிரில் பலரும் காத்துட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம கடைசியா பேச வருவோம். திருவள்ளுவர் தான் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா குறள்ல சொல்லியிருக்காரு? அறிவுடையார் எல்லாம் உடையார். அப்படின்னா என்ன? அறிவு ஒருத்தவங்க கிட்ட இருக்கு அப்படின்னா செல்வங்கள், ஆடம்பரங்கள், சொத்துக்கள் அவங்க கிட்ட வரும். இதே முன்னோர்கள் சம்பாரிச்ச ஆடம்பரங்கள், சொத்துக்கள்லாம் வச்சுட்டு என்கிட்ட எல்லா சொத்தும் இருக்கு, அறிவே வானா வருமா நடுவரவர்களே? இது மட்டும் இல்லாம கவிஞர் கண்ணதாசன் ரொம்ப அழகா அவருடைய கவிதையில சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? பிறப்பென சொல்வது யாதென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். படிப்பென சொல்வது யாதென கேட்டேன், படித்து பாரென இறைவன் பணித்தான். அறிவென சொல்வது யாதென கேட்டேன், அறிந்து பாரென இறைவன் பணித்தான். ஆக இந்த உலகத்துல அறிவு மட்டும்தான் நம்ம கிட்ட ஒரு அழியா சொத்தா இருக்குது நடுவரவர்களே. எந்த ஒரு சொத்தையும் யாராச்சும் ஒருத்தர் வந்து பறிச்சுட்டு போயிடுவான். அது ஏன் பறிக்கிறான், எப்ப வரான், எப்படி வரானே தெரியாது. ஆனா அறிவு மட்டும்தான் நம்ம கிட்ட. நாம சாகு வரை ஒரே சொத்து, அது மட்டும்தான் நடுவரவர்களே. இதை மறுக்க முடியுமா? அது மட்டும் இல்லாம
அறிவே வேணாம்னு சொல்லி போய் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு பொது அறிவு இருக்கான்னு சொல்லி எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்தியாவின் எழுச்சி நாயகன் நானே சொல்றேன், டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். அவரும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தான். ஆனா அதே சாதாரண மனுஷன் ஒரு தினசரி பேப்பர் போடும் பையனா இருந்தாரு. அதே பேப்பர்ல ஒரு தலைப்பு செய்தியா வந்தாரு. இதுக்கு என்ன காரணம்? இது எப்படி அவரால் முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே அறிவாற்றல் மூலமே நடுவர் அவர்களே. இதை யாரேனும் மறுக்க முடியுமா? அது மட்டும் இல்லாம இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த உலகத்துல எந்த ஒரு ஆற்றலை காட்டிலும் அறிவாற்றலே ஒரு சமுதாயத்தையும் ஒரு நாட்டையும் முன்னேற பாதையை அழைத்து செல்லும் என்பதை இந்த சபையினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஏன் அவ்வளவு தூரம் போகணும்? சந்திராயன் 2 நம்மளை எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுத்துது. ஏன்னா சந்திராயன் 2 நம்ம வெற்றி இலக்கை அடையாமல் போனாங்க. அப்ப அதுக்கு பல நாடுகள் நம்மளை பார்த்தும் பார்க்காமலும் போனாங்க. அதுக்கெல்லாம் ஒரு சேர்த்து வச்சு ஒரு பதிலடி கொடுத்தாங்க நம்ம விஞ்ஞானிகள். என்ன தெரியுமா பண்ணாங்க? சந்திராயன் 3 நிலவில் இறக்கி சாதனை புரிந்தாங்க. இதெல்லாம் அறிவில்லாம எப்படி நடுவர்களே சாத்தியமாகும்? அது மட்டும் இல்லாம ஆதித்யா L1 இந்த செயற்கைக்கோள் வந்துட்டு நம்ம சூரியனுக்கே போய் ஒரு படம் பார்த்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் இப்ப ரீசெண்டா இது நடந்துச்சு. இதெல்லாம் அறிவில்லாம எப்படி நடுவரே சாத்தியமாகும்? இப்ப சரி அதெல்லாம் விடுங்க. இப்ப மொபைல் போன் எல்லாரும் அதிகமா யூஸ் பண்றதே அதுதான். உறவுகளோட இருக்கமோ இல்லையோ இது இல்லாம இருக்க மாட்டேங்கிறோம். ஆனா இந்த அறிவு எதிரணியில் பலரும் இதை உபயோகப்படுத்திட்டு இருப்பாங்க. ஆனா இந்த போனுக்கு பின்னாடி ஒரு அறிவார்ந்த மனிதர் தான் அதை செயல்படுத்திட்டு இருக்கான்னு எதிரணிக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஆனா இந்த அறிவே வேணாம்னு சொல்லி அறத்தை பக்கம் போய் உட்காந்து பேச உட்கார்ந்துருக்காங்க. ஆக அதுவும் பாத்தீங்கன்னா கோமதீஸ்வரன் வந்துட்டு காகம் கழுகுன்னு சொல்லி ஒரு கதை சொன்னாங்க. ஆனா காகம் இருக்கு, அந்த இப்போ ஒரு கதை எல்லாத்துக்கும் சின்ன குழந்தைகிட்ட கூட கேட்க தெரியும். காகம் வந்துட்டு ஒவ்வொரு கல்லா போட்டுதானே தண்ணி குதிச்சிருக்கு. இதுக்கு அறிவு இல்லாம எப்படி நடுவரே சாத்தியமாகும்? அறிவே என்ற தீர்ப்பினை அறிவார்ந்த நடுவர் அவர்கள் தெரிவிப்பார் என்ற எதிர்பார்ப்போடு வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கு ஆதவனாய் திகழ்ந்திருக்கும் என் பள்ளி முதல்வருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் உடன் பயிலும் மாணவர்களுக்கும் அறம் என்னும் தீர்ப்பை கூற காத்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் எதிரணிக்கும் எனது அணியினருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அறம்ங்கிறது என்ன? யாராச்சும் தெரியுமா நடுவர் அவர்களே? அறம்ங்கிறது ஒரு மனுஷன் எப்படி இன்னொரு மனுஷக்கிட்ட இந்த சமூகத்தில் நடந்துக்கிறாங்கிறது தான் அறமே. ஒரு மனிதன் என்னைக்கு இன்னொரு மனிதனை மதிக்கிறானோ அன்னைக்கு தான் அவனுக்கு அறிவு இருக்குங்கிறத மற்றவங்க ஒத்துப்பாங்க. அறிவுங்கிறத விட அறம்ங்கிறது முக்கியங்க நான் சொல்ல வரல. அறம் இருக்கிற மனுஷன்கிட்ட தான் அறிவும் இருக்குங்கிறத அற இலக்கியங்களாக நம் முன்னோர்கள் என்னைக்கோ சொல்லியிருக்காங்க. தமிழர்கள் அவங்க வாழ்க்கையில் அறம்ங்கிறத முக்கிய பங்காக வச்சுருக்காங்க. இல்லறம், துறவரம், அரசியலறம், போரறம்ங்கிறது எல்லா விஷயத்துலையும் அறத்தை வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம அறத்தை யாராச்சும் மதிக்கிறோமா? அதுக்கு உதாரணமாக எதிரணியே உட்காந்துருக்காங்களே. யாராச்சும் ரோட்டில் போகிறப்போ அடிபட்டு கிடந்தா நம்ம யாரோ காப்பாற்றி கடந்து செல்ற ஒவ்வொரு நாளும் அறம்ங்கிறது இந்த உலகத்தை விட்டு குறைந்து கொண்டே வருகிறது என்கிறத நம்ம கண்ணெதிரே பார்க்கிறோம். திருவள்ளுவர் திருக்குறள்ல அறிவை பத்தியா சொல்லியிருக்காரு, அறத்தை பத்தி ஒரு அதிகாரமே எழுதியிருக்காரு. மனத்துக்கண் மாசிலான் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. மனிதன் அவனோட மனதை என்னைக்குமே தூய்மையா வைத்துக்கணும். அவன் தூய்மையா இருக்க மனதோடு இருக்கப்பதான் அவன் மனிதனாகவே இருக்கிறான் என்கிறத ஆணித்தனமா அவர் கூறியிருக்கார். அறிவு தான் முக்கியம்னு பேச வந்திருக்காங்களே. நமக்கு எல்லாருக்குமே ஒரு பெருந்தலைவராக என்றைக்குமே நம்ம மறக்க முடியாமல் நம்ம நெஞ்சில் இருக்கவர் தான் காமராஜர். காமராஜர் படிக்கலை, அவர் பள்ளிக்கு போகல. ஆனாலும் அவர் அனைத்து தேவைகளும் எல்லா மனிதருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக போராடினார். அவர் இறக்கும்போது கூட 103 ரூபாய் சொத்தோடு தான் அவர் இறந்திருக்காரு. அறத்துக்கு இவரை விட ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக எதை சொல்ல முடியும் நம்மளால்? என்றைக்குமே அறவழியை பின்பற்றவங்க தப்பாக போனதா சரித்திரமே இல்லை. அறத்தை தான் இந்த உலகம் முதன்மையாக வைத்திருக்கிறது. ஒருத்தனுக்கு ஒழுக்கம் இருந்தால்தான் அவன் அறிவோடு இருப்பான் என்கிறதை யாராலையும் மறுக்க முடியாத கருத்து. எனவே அறத்தையே முதன்மையாக கொண்டு தீர்ப்பை வழங்குமாறு நடுவரிடம் கூறி நன்றி கொண்டு விடைபெறுகிறேன். தமிழுக்கு என் முதல் வணக்கம், அவையோருக்கு என் மறு வணக்கம். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு.
எந்த செய்தியை யார் வந்து நம்ம கிட்ட சொன்னாலும் அது அப்படியே நம்புறது அறிவு இல்லை. அந்த செய்தியோட உண்மை தன்மையினை புரிந்து கொண்டு அதை அறிவது தான் நம்மளுக்கு அறிவு. சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, அறிவு ஒன்றே துன்பங்களை போக்க வல்லது, அதற்கு இணையான சக்திகள் இந்த உலகத்தில் வேறு இல்லை, அறிவே சிறந்த சக்தி என்கிறார் சுவாமி விவேகானந்தர். இந்த உலகத்தில் பிறக்கும் போது எல்லாரும் சமந்தாங்க. ஆனால் அவங்க வாழ்கிற காலத்தில் பணம் புகழ் எல்லாமே தற்காலிக சந்தோஷத்துக்கு தான். ஆனால் அறிவு மட்டும்தான் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலானது. அதே திருக்குறளில் தான் சொல்லியிருக்காங்க, அறிவற்றல் காக்கும் கருவி சேர்வாருக்கு உள் அழிக்கல் ஆக அரண். அறிவு அழிவு வராமல் காக்கும் பாதுகாப்பான கோட்டையாகுங்க. புதுக்கோட்டையை சேர்ந்த அனுராதா என்ற காவல்துறை உதவி ஆய்வாளர் ஆஸ்திரேலியாவில் வலுதூக்குதல் போட்டியில் இந்தியாவிற்கு தங்க பதக்கத்தை பெற்றுக் கொடுத்தார். அவர் அப்போது கூறிய கருத்து என்னவென்றால், என் கல்லூரி ஆசிரியர் எனக்கு கொடுத்த அறிவுதான் என்றார். எனவே செம்மையான வாழ்விற்கு அறிவே என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். இங்கு வருகை தந்திருக்கும் அறத்தின் இயல்போடு செயல்படும் நம் பள்ளி முதல்வர் அவர்களுக்கும், என்னை வாழ வைக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், வண்ணக்கடலாய் மாணவ கடலாய் திறந்திருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, உங்களை எதிர்நீதியர் கேட்டாங்க உங்களுக்கு அறிவு இருக்கான்னு. நீங்கள் திரும்ப எங்களை கேட்டிருக்கணும் உங்களுக்கு அறிவு இருக்கான்னு. ஏன்னா அறிவு இருக்க யாருமே பதில் கேள்வியாக அறிவு இருக்கான்னு கேட்க மாட்டாங்க. அப்புறம் சர்மிளா ஒரு கருத்து சொன்னாங்க, ரோட்டில் போகிறீங்க அந்த சைடு இடிச்சிட்டிங்கன்னா சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு. கண்டிப்பாக அறத்தின் இயல்போடு செயல்படுற யாராக இருந்தாலும் இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு தான் போவாங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஜெயஸ்ரீ ஒரு கருத்து சொன்னாங்க, அங்கே இந்த ஸ்கூலோட ஏஎஸ்பியில், நீங்கள் ஏஎஸ்பியலாக இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் அறத்தின் இயல்போடு இருந்ததுனால தான் உங்களுக்கு ஏஎஸ்பிஎல் பதவியே கொடுத்தாங்க. நீங்கள் அறிவோடு இருக்கிறதுனால ஒன்று ஏஎஸ்பிஎல் கொடுக்கல. இது உங்களுக்கு முக்கியமாக சொல்லிக்கிறேன். நம்ம பிரின்ஸிபல் மேமே ஸ்கூலுக்கு வரப்போ நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் ஸ்டடீஸ் நெக்ஸ்ட்னு. முதல் காரணமே பள்ளிக்கு வர்றது படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நிறைய விஷயத்தை கற்றுக்கணும், அதில் முக்கியமாக நல்ல பண்புகளை கற்றுக்கணும் தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரே ஒரு எடுத்துக்காட்டாக இதை நிறைவு செய்கிறேன். ராமாயணத்தில் பார்த்தோம்னா சீதையை கவர்ந்த ராவணன் பார்த்தோம்னா இலங்கை கொண்டு செல்லிடுவாங்க. அப்போ ராவணனோட தம்பி வீடனன் ஒரு கருத்து சொல்லுவார், இது சரியில்லை, சீதை திருமணமானவள், அவள் நீ வச்சிருக்கக்கூடாது, தவறு அப்படிம்பாங்க. அதையும் மீறுவார். வேறு வழியே இல்லாமல் வீடனன் பார்த்தோம்னா ராவணனை எதிர்த்து ராமரிடம் அவகாசம் கேட்டு அங்கே போயிடுவார். ராமனும் அவனை ஒரு சகோதரனாக ஏற்றுக்கொண்டு அவருடன் இருப்பார். கடைசியில் அந்த அறத்தின் இயல்போடு செயல்பட்டதுனால தான் ராவணனை வீட்டு அந்த இலங்கை அரசு திரும்பி வீடனே சென்று பொற்கால ஆட்சி நிறைந்தது. நான் ஒன்று மட்டும் சேர்ந்து நிறைவு செய்கிறேன். நான் ஒன்றை மட்டும் கூறுகிறேன், நம் அனைவரும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சொல்லும் நல்வழியில் நடப்போம், அறத்தை பின்பற்றுவோம், வாழ்வில் உயர்வோம். நன்றி, வணக்கம். இருதரப்பு வாதங்களையும் நாம் கேட்டோம். இரு அணியினரும் தம் கருத்துக்களை சிறந்ததென்று வாதிட்டனர். நாம் கேட்டு மகிழ்ந்தோம். இப்பொழுது நம் தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்தாகிவிட்டது. அறிவே தெய்வம் என்றார் திருமூலர். அப்படி என்றால் அறிவு எவ்வளவோ உயர்ந்தது நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அறிவில் நல்லறிவு தீயறிவு என்று 2 இருக்கிறது. போர்க்கருவிகள் செய்வது, அணுகுண்டுகள் செய்வது, இன்னும் பல கருவிகள் செய்வது தீயறிவு. மனித நல்வாழ்வு வாழ தேவையான கருவிகள் செய்வது நல்லறிவு. எனவே அறிவை நல்வழியில் செலுத்த வேண்டும். ஆனால் அறம் என்றால் ஒன்றுதான். அன்பு, கருணை, சேவை, ஒழுக்கம், கடமை என்ற செயல்களின் கூட்டு ஓர் வார்த்தை அறம் எனப்படும். அறிவு தேவைதான், அதில் நல்லறிவு தேவை. அறிவு முக்கியம்தான், அதை விட ஒவ்வொரு மனிதனுக்கும் அறத்தின் செயலே முதன்மையானது. எனவே செம்மையான வாழ்விற்கு சிறந்தது அறமே. தீர்ப்பு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.